கேளுங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க, ஆனா நம்புனா உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல பலமாவே உண்டு. ஆனா கடந்த சில வருட காலமாவே இடையூறலையும் இன்னலையும் தான் நீங்க சந்திச்சிருந்திருக்கிறீங்க. விருச்சகராசி பெண்களை கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கணும் குரு கடாட்சியம் உடையக்கூடிய பெண்கள். அதனால விருச்சகராசி பெண்களை மதிங்க, அவங்களுடைய தன்மையை பாருங்க, அவங்களுடைய அனுகிரகம் என்னங்கிற அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணி முறையா வாழ்ந்து வந்தா குடும்பத்துக்கு பலனாகும். உங்க குடும்பத்தை கல்லு மண்ணு சுமந்தா அது காப்பாற்றக்கூடிய சக்தி விருச்சகராசி பெண்களுக்கு தான் நிறையவே இருக்கு. ஆனா பொதுவாகவே நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. நம்புனா உயிரே கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்க தான். சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒண்ணு கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேச முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி அதி தேவதை செவ்வாய். விருச்சக ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கு. கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். அப்ப புதன் பகவான் ரொம்ப பலமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், சனி பகவான், குரு பகவான் 3 நட்சத்திர பாதங்களும் பலமா உள்ள விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு நிறைய இருக்கு. நிலபுலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்க ராசிக்கு இருக்கு. ஆனா உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் பலமா இருக்கிறதுனால
வெளிநாடு வெளி தேசத்துக்குடைய தன்மையோ இல்ல உள்ளூருக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோ உங்களுக்கு நிறையவே இருக்கு. நிறைய கலைத்துறையில இருப்பீங்க, காவல்துறையில இருப்பீங்க, பெரிய பெரிய படிப்புல மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள்ல படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம் இந்த விருச்சிக ராசி தாங்க. கேளுங்க, யாரையும் நம்ப மாட்டீங்க, ஆனா நம்புனா உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல பலமாவே உண்டு. ஆனா கடந்த சில வருட காலமாவே இடையூறுலையும் இன்னலையும் தான் நீங்க சந்திச்சிருந்திருக்கிறீங்க. படிப்பு இல்லாம விரயமாயி தொழில நஷ்டமாயி கஷ்டத்தையும் அனுபவிச்ச ஒரு ஜாதகம் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏமாற்றம் நிறைய அடைஞ்சிருப்பீங்க, நிலமாற்றம் தடுமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். காலதாமதமா ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி தான் உங்க ஜாதகத்துல திருமணங்கள் தடைபடக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏன்னா சித்தர் ஜாதகத்தோடைய தன்மையும் உங்க ஜாதகத்துல இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல இருந்து வந்தாலும் குரு கடாட்சியம், கணவன் மனைவிக்குள்ள சின்ன 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 கருத்து வேறுபாடுகள், பல நஷ்டங்கள், பல கஷ்டத்தையும் அனுபவிச்சு இப்பதாண்டா ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. நிறைய பேருக்கு இருதாரத்து தோஷம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. முதல் தாரம் அமையாம அதுல ஒரு இடையூறு வந்து மறுதாரத்து மேலதான் வாழ்க்கை உச்ச நிலம் அடையக்கூடிய நேரம் உண்டு. ஆனா இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்கு ஒரு முன்னோர் சொத்தோ இல்ல ஒரு மண்ணாலையோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இழப்புகளை தான் சந்திச்சு இருக்கக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மை தான் தரப்போகுது. சொத்து பத்திரக்க வேண்டிய பிரச்சனை ஒழிய போகுது. படிச்சு பண்புள்ள வேலையில மேன்மைப்பட்டு உயர் அதிகாரியான ஒரு நேரங்காலங்கள் உங்க ஜாதகத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய தருணம் இனி வரும் காலத்துல தான். விருச்சிக ராசிக்காரங்க நிறைய போலீஸா கூட வருவீங்க. நம்ம இராணுவத்துல பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிக ராசி பெண்களுக்கு நிறையவே இருக்கு. அரசியல் பிரவேசமும் இருக்கு. லா படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், ஒரு டீச்சர் ஆகலாம். இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிச்சிருந்தாதான் உங்க வாழ்க்கை மேன்மையாகும். அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டி வேலை பார்க்குற வேலைலாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளே முதலாளியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற சிறு குறு தொழில்களை பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போதும் பட்ட துன்பங்கள், பட்ட இன்னல்கள், இடையல்களுக்கெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனையும் ஆள்படக்கூடிய தருணம் உங்களுக்கு இருந்து விலகிடுச்சு. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? வடபழனி முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துல 1 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி கோயில் கிழக்கு கோபுரம் வாசல்ல வித்துக்கிட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட வாங்கி கோயில் பிரகாரம் சுத்திட்டு நிக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுங்க. முருகா, என்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒழியணும், என் கஷ்டம் விலகணும், என் கவலை விலகணும், படிச்சு வேலை கிடைச்சு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு வேண்டி கொடுத்து வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை சால்வ். நீ அங்கே இங்கெல்லாம் அலைய வேண்டாம், அது இதுன்னு பண்ண வேண்டாம். இந்த சூட்சமமான சின்ன வழிபாட விருச்சிக ராசிக்காரங்க பண்ணீங்கன்னாவே உங்க சொத்து விரயமாகாது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தேவையில்லாத இடையூறுகளோ சட்ட சிக்கல்கள்ல இருந்து நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டு. மகத்தான மாசம் இந்த வருங்காலக்கூடிய ஒரு மாசம். பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகி குரு பகவான் ஜாதகத்துல உச்ச நிலைமைக்கு போறாரு. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான ஒரு வருஷமும் கூட. பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முருகனை தான் நீங்க வழிபடணும். எம்பெருமான முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட அரவணைச்சுக்கிட்டு மேன்மைப்படக்கூடிய தன்மையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடையூறலே வராதியா, இன்னலும் வராது. துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க இந்த விருச்சிக ராசி பெண்கள் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு தான். விருச்சிக ராசி பெண்களை கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கணும். குரு கடாட்சியம் உடையக்கூடிய பெண்கள்
அதனால விருச்சிக ராசி பெண்களை மதிங்க, அவங்களுடைய தன்மையை பாருங்க, அவங்களுடைய அனுகிரகம் என்னங்கிற அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணி முறையா வாழ்ந்து வந்தா குடும்பத்துக்கு பலனாகும். உங்க குடும்பத்தை கல்லு மண்ணு சுமந்தா அது காப்பாற்றக்கூடிய சக்தி விருச்சிக ராசி பெண்களுக்கு தான் நிறையவே இருக்கு. ஆனா பொதுவாகவே நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. நம்புனா உயிரே கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்க தான். செவ்வாய்க்கு அதிபதியான முருக கடவுளை முறையா வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையானது மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு தான் யோகம். விருச்சிக ராசிக்கார பெண்கள் மேன்மையாக போறீங்க. விருச்சிக ராசிக்கார பெண்கள் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். சிவாய நம. இந்த விருச்சிக ராசி குறிக்காட்டக்கூடியது ஒரு ஆழமான கிணறு. இந்த ஆழமான கிணறு அப்படிங்கிறது அதனுள் என்ன ரகசியங்கள் இருக்கிறது, அதற்குள் என்ன மர்மங்கள் இருக்கிறது. அப்போ இந்த விருச்சிக ராசி பெண்ணின் ஆழ் மனதில் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அலைவரிசைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் கணிக்கவே முடியாது. ரொம்பவும் அடி வாங்கி ஒரு மாதிரி முரட்டுத்தனம் நிறைந்ததாகவும், சில நேரங்கள்ல கொஞ்சம் ஏதோ பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டபனா இருப்பது போன்றும், ஏன்னா அவ்வளவு போராட்டங்களை சந்தித்து அடி வாங்கி இவர்கள் ஒரு மாதிரி வன்மமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு பின்னாளில் ஏற்படுகிறது. அப்போ அந்த 3ஆம் வீடுங்கிறது சனியுடைய வீடு. அப்போ அந்த சாட்டான் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தா, வாப்பா விருச்சிக ராசி சகோதரி, இந்தாப்பா அப்படின்னு உனக்கு ஒரு எளிதான வெற்றியை கொடுப்பதில்லை. இவர்களை ரொம்ப காயப்படுத்தி, இவர்களை ரொம்ப அவமானப்படுத்தி, இவர்களை போட்டு நசுக்கி பிழிந்து அந்த ஜூஸ் எல்லாம் முழுவதுமாக எடுத்துட்டு கடைசியில் தான் அந்த வெற்றியை இவருக்கு கொடுக்கிறார். இவர்களுடைய அந்த சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள், தாய் தந்தை வீட்டு சொத்துக்கள்லாம் இவர்களுக்கு ஒரு சொற்பமாகத்தான் கிடைக்குது. அதில் நல்லா என்ஜாய் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சகோதரர் சகோதரிகள் தான் இவர்களை விட அதிகமாகவே என்ஜாய் பண்ணுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். விரயம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதையும் மீறி சரி நம்ம காதலிச்சிட்டோமே, வீட்டில் சொல்லிட்டோமே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போய் வேற ஒருத்தரை காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மள ஒரு ஃப்ளர்ட்டு, ஒரு பிளே கேர்ள் அப்படின்னு நினைத்து கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி பல்லை கடித்து கொண்டு சில விருச்சிக ராசி பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவர்கள் செய்யாத ஒரு தப்புக்கு இவர்கள் மேல் பழி சுமத்தி விடுவார்கள். இல்ல இவங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்கினாங்க, யாருக்கும் தெரியாம வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நூதனமாக, ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடியது புதன் அப்படிங்கிறதுனால அந்த புதன் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய விஷயமாக இருப்பதனால் இந்த கையெழுத்து, டாக்குமெண்ட், பேசும்போது ரெக்கார்டு பண்ணிக்கிறது, உனக்கு நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், யாருக்கும் தெரியாம நீ இதை பண்ணின அதை பண்ணினன்னு சொல்லி இவர்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிவிட்டு இவர்களை சிக்க வைத்து விடுவார்கள். இந்த விஷயத்தில் இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் நிறைய கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படும். என் குழந்தையுடைய அப்பா கைவிட்டாலும் நானே அம்மாவாகவும் அப்பாவாகவும், உங்கள் பொண்ணுக்கு அக்காவாகவும், உங்கள் பையனுக்கு ஒரு அண்ணியாகவும் அக்காவாகவும் அம்மாவாகவும் எனது கடமைகளை கச்சிதமாக செய்வேன் அப்படின்னு சொல்லி 99% ஃபேமிலி லைஃபை கொண்டு போக வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவர்களுடைய அந்த சுய கௌரவத்தையும் இவர்களுடைய அந்த ஒரு அந்தஸ்தையும் இல்லை இவர்களை அவமானப்படுத்தும் பொழுதுதான் அந்த விஷயத்தை இவர்கள் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வருகிறது. இந்த ராசியில் சந்திரன் என்பவர் நீசம். ராசியாதிபதி ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் நீசம். இந்த ராசியின் சின்னம் ஒரு தேள். தர்மம், கர்மம், காமம், மோக்ஷம், இதில் மோக்ஷ ராசியாக வரக்கூடியது. இது ஒரு நீர் ராசி. இந்த விருச்சிக ராசி குறிக்காட்டக்கூடியது ஒரு ஆழமான கிணறு. இந்த ஆழமான கிணறு அப்படிங்கிறது அதனுள் என்ன ரகசியங்கள் இருக்கிறது, அதற்குள் என்ன மர்மங்கள் இருக்கிறது. அப்போ இந்த விருச்சிக ராசி பெண்ணின் ஆழ் மனதில் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அலைவரிசைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் கணிக்கவே முடியாது. இந்த ராசியாதிபதி செவ்வாய்
செவ்வாய் அப்படிங்கிறவர் பொதுவாகவே ஒரு வீரத்தையும் ஒரு கம்பீரத்தையும் ஒரு போராட்டத்தையும் ஒரு வேகத்தையும் ஒரு துடுக்குத்தனத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனா ராசியில் சந்திரன் நீசம் அப்படிங்கும்போது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ரொம்பவும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் ரொம்பவும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ தங்களை ஓவராக காம்ப்ளிகேட் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. என்னுடைய அனுபவத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள், குறிப்பாக பெண்கள், ரொம்பவும் தெளிவானவர்கள். இவர்களுக்கு பாதகாதிபதி தான் ராசியில் நீசம். அப்போ கெட்டவன் அங்கு கெடுகிறான். இப்போ இந்த ராசியாதிபதியே ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவதனால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அந்த சத்ரு ஜெயம் அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு. இப்போ எதிரி எப்படி யோசிப்பான், ஒரு விஷயத்தில் ஆப்போசிட்டாக வரக்கூடிய நபர் எவ்வாறு யோசிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இவர்களே யோசித்து யோசித்து அந்த எதிரியின் திட்டத்தை இவர்கள் முறியடித்து விடுவார்கள். அந்த நேரத்துல பார்த்தா இவர்கள் ஏதோ கொஞ்சம் புலம்பிக் கொண்டிருப்பது போல் தோன்றும். ஆனால் நடைமுறையில் இவர்கள் பின்னாளில் ஜெயிப்பார்கள். ஆனா அந்த பின்னாளில் இவர்கள் ஜெயிப்பதற்குள் இவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். ஒரு பூவாக மென்மையாக ஒரு பவ்யமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் அடி வாங்கி ஒரு மாதிரி முரட்டுத்தனம் நிறைந்ததாகவும், சில நேரங்களில் கொஞ்சம் ஏதோ பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டபனா இருப்பது போன்றும், ஏன்னா அவ்வளவு போராட்டங்களை சந்தித்து அடி வாங்கி இவர்கள் ஒரு மாதிரி வன்மமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு பின்னாளில் ஏற்படுகிறது. சூட்சுமமான விஷயங்களை இவர்கள் ஒளித்து வைத்திருப்பார்கள். ஆனால் தங்களது வாழ்நாளில் இவர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளையும் சிக்கல்களையும் தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் உச்சமடைகிறது. அப்போ அந்த 3ஆம் வீடுங்கிறது சனியுடைய வீடு. அப்போ அந்த சாட்டான் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தா, வாப்பா விருச்சிக ராசி சகோதரி, இந்தாப்பா அப்படின்னு உனக்கு ஒரு எளிதான வெற்றியை கொடுப்பதில்லை. இவர்களை ரொம்ப காயப்படுத்தி, இவர்களை ரொம்ப அவமானப்படுத்தி, இவர்களை போட்டு நசுக்கி பிழிந்து அந்த ஜூஸ் எல்லாம் முழுவதுமாக எடுத்துட்டு கடைசியில் தான் அந்த வெற்றியை இவருக்கு கொடுக்கிறார். இவருடைய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி குரு இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் நீசம், இவர்களுடைய பாதகஸ்தானத்துல போய் உச்சம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும், தனம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலும் பாதகத்துலதான் உச்சம் அடையுது. அப்போ அதற்காக நிறைய பாதகங்களை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுது. சகோதரஸ்தானாதிபதி சனி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்தில் உச்சம், 12ஆம் இடத்துல நீசம். அப்போ சகோதரர்களால ஒரு பெரிய ஒரு பிளஸ் இல்லை, ஒரு மைனஸ் இல்லாம இருந்தா அதையே பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம். நடைமுறை வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா, சகோதரர்களாலையும் இவர்களுடைய அந்த சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள், தாய் தந்தை வீட்டு சொத்துக்கள்லாம் இவர்களுக்கு ஒரு சொற்பமாகத்தான் கிடைக்குது. அதை நல்லா என்ஜாய் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சகோதரர் சகோதரிகள் தான் இவர்களை விட அதிகமாகவே என்ஜாய் பண்ணுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுடைய 5ஆம் வீட்டில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உச்சமடைகிறார். 5ஆம் வீடு காதலை குறிகாட்டக்கூடியது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவும் எதிர்பார்ப்பா மென்மையா அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்னு இவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இவர்களுடைய 5ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக வருகிறது. அந்த 12ஆம் வீடுங்கிறது விரயத்தை குறிகாட்டுது. இல்லைன்னா இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம். அப்போ இவர்கள் தான் அங்கு நிறைய நேரத்தையும் சரி, பணத்தையும் சரி விரயம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதையும் மீறி சரி நம்ம காதலிச்சிட்டோமே, வீட்டில் சொல்லிட்டோமே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போய் வேற ஒருத்தரை காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மள ஒரு ஃப்ளர்ட்டு, ஒரு பிளே கேர்ள் அப்படின்னு நினைத்து கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி பல்லை கடித்து கொண்டு சில விருச்சிக ராசி பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சில பேர் நீ எனக்கு என்ன பட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, போனது போச்சு, நீ சொல்ற இடத்துல நான் கழுத்தை நீட்டுறேன் அப்படின்னு கழுத்தை நீட்டி திருமணத்தை இவர்கள் வாழ்கிறார்கள். இவர்களுடைய 6ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் நீசம் அடைகிறது.
அந்த செவ்வாய்ங்கிறது இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம். அதுல அங்க சூரியன் உச்சம். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பார்க்கலாம். குறிப்பா இவங்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம்னா நாகராணி, நாகமணி, நாகலட்சுமி அப்படின்லாம் ஒரு காலத்துல வச்சாங்க. இப்பெல்லாம் நாங்க அந்த ட்ரெண்டை மாத்தி விட்டுட்டோம். இப்பெல்லாம் நவ்யா இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நைரா இந்த மாதிரி பேர்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நிலா இந்த மாதிரி, நிலவினி இந்த மாதிரி பேரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ நிறைய ஆபீஸ் பாலிடிக்ஸ், இவர்கள் ஒரு குரூப்பாக இருப்பார்கள். ஆப்போசிட் குரூப்ல இருப்பவர்கள் இவர்களை பொறி வைத்து பிடிப்பார்கள். புத்திசாலித்தனமா இவர்களுடைய தலையில் தட்டுவார்கள். எப்படின்னா, இவர்கள் செய்யாத ஒரு தப்புக்கு இவர்கள் மேல் பழி சுமத்தி விடுவார்கள். இல்ல இவங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்கினாங்க, யாருக்கும் தெரியாம வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நூதனமாக, ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடியது புதன் அப்படிங்கிறதுனால, அந்த புதன் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய விஷயமாக இருப்பதனால் இந்த கையெழுத்து, டாக்குமெண்ட், பேசும்போது ரெக்கார்டு பண்ணிக்கிறது, உனக்கு நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், யாருக்கும் தெரியாம நீ இதை பண்ணின அதை பண்ணினன்னு சொல்லி இவர்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிவிட்டு இவர்களை சிக்க வைத்து விடுவார்கள். இந்த விஷயத்தில் இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் நிறைய கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படும். இங்கு சூரியன் உச்சம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ இவர்களுக்கு அந்த இந்த உழைப்பு தான் மேன்மையை கொடுக்கிறது. இவர்களுடைய 7ஆம் வீட்டில் இவர்களுடைய பாதகாதிபதி உச்சம், இவர்களுடைய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 11 லாபத்தில் நீசம். அப்ப அந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது நிறைய தோல்விகளையும் அவமானத்தையும் கடனையும் விரயத்தையும் எடுத்து சுமந்து நடந்தால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்குது. இவங்க மேக்சிமம் அந்த திருமண வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும், முறித்து கொள்ளணும்னு இவர்கள் நினைத்து கொள்வதில்லை. அப்பாவை பார்ப்பது போல் மாமனாரை பார்ப்பது, அம்மாவை பார்ப்பது போல் மாமியாரை பார்ப்பது. அவங்க என்னதான் இவங்களை போட்டு திட்டுன்னு திட்டினாலும் அவங்களுக்கு யாருக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், யாருக்கு உப்பு ஜாஸ்தி போடணும், யாருக்கு கம்மியா போடணும். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன். என் குழந்தையுடைய அப்பா கைவிட்டாலும் நானே அம்மாவாகவும் அப்பாவாகவும், உங்கள் பொண்ணுக்கு அக்காவாகவும், உங்கள் பையனுக்கு ஒரு அண்ணியாகவும் அக்காவாகவும் அம்மாவாகவும் எனது கடமைகளை கச்சிதமாக செய்வேன் அப்படின்னு சொல்லி 99% ஃபேமிலி லைஃபை கொண்டு போக வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவர்களுடைய அந்த சுய கௌரவத்தையும் இவர்களுடைய அந்த ஒரு அந்தஸ்தையும் இல்லை இவர்களை அவமானப்படுத்தும் பொழுதுதான் அந்த விஷயத்தை இவர்கள் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. எவ்வளவு கடன் வந்தாலும் இவர்கள் சுமந்து கொள்வார்கள். ஆனால் இவர்களை ரொம்பவும் மட்டம் தட்டும் போது, ரொம்பவும் அவமானப்படுத்தும் பொழுது இவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் ஆட்டோ ஓட்டியாவது நான் குழந்தைய சம்பாதிச்சு நான் படிக்க வைக்கிறேன்னு குழந்தையுடன் இவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியாக வருகிறது. அப்போ இந்த நிதி நிறுவனங்கள் சிட்டு போடுறது இவங்க தனியா போடாம ஒரு 3-4 பேரை சேர்த்து கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட போடுறது, புத்திசாலித்தனமா அவர் இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிடுறது. அப்போ அந்த எல்லாருக்கும் சேர்த்து இவங்க கடன் வாங்கி எல்லாரையும் பைசல் பண்ணி அந்த இஎம்ஐயை கட்டுறது. இது வீட்டுல தெரியும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்பது ஏற்படுவது. இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி சகோதரிகள் அதிகம் சந்திக்கிறார்கள். யாராவது ஒருத்தங்க கிரெடிட் கார்டு வாங்கும்போது கேரண்டரா சைன் போடுவது, யாராவது ஒருத்தங்க ஹோம் லோன் வாங்கும்போது கேரண்டரா சைன் போடுவது, சைன் போட்டு விட்டு பிறகு அந்த கடனை இவர்களை அடைப்பது. இது கணவனுக்கு, குறிப்பா மாமியாருக்கு மாமனாருக்கு தெரிய வருவது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்தில் பத்தி கொண்டு எரியும். இது ஒரு நீர் ராசி. விருச்சிக ராசி ராசியாதிபதி செவ்வாயா இருந்தாலும் இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலை, அதுவும் தனிமையில் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது அதிகம். அதுவும் குறிப்பா படுத்து தூங்கும் போது பெட்ல யாரும் இல்லாத போது அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இவங்க யார் இவங்களை இவ்வாறு அழுக வைக்கிறார்களோ அவர்களிடமே திரும்ப போய் நின்று அவங்களுக்கு திரும்பவும் உதவி செய்வார்கள். ஏன்னா இது ஒரு மோட்ச ராசி.
அப்போ தன்னை கர்மாவை தீர்த்து கொள்ள வேண்டும். நம்ம யாராவது கழுவி ஊத்தினாலும் திரும்பவும் அவர்களிடம் போய் ஒரு உதவி செய்வது, கர்மாவை தீர்த்து கொள்வது. நீ என்னை அடிக்கிறியா அடி, நீ என்னை உதைக்கிறியா உத, நீ என்னை திட்டுறியா திட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. எதையோ ஒரு விஷயத்தை பண்ணி எப்படியாவது குழந்தைகளை இவர்கள் கரையேற்றி விடுகிறார்கள். 9ஆம் இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது 9ஆம் அதிபதி ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால பின்னாளில் இவர்கள் ஜெயிக்கிறார்கள். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில். அப்போ இவர்களுடைய சம்பாத்தியம் ஒண்ணுதான், தன் காலில் நிற்பது மட்டும்தான் ஒரு லாங் டேர்ம்ல இவர்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி களத்திரகாரகன் சுக்கிரன் நீசம். இது நான் ஏற்கனவே இதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டேன். குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் நிறைய விருச்சிக ராசி சகோதரிகள் இருக்கிறார்கள். 12ஆம் வீட்டுல சனி என்பவர் உச்சம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அம்மா இவர்களுடைய குடும்ப சொத்து களத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இவர்களுக்கு கை கொடுப்பதில்லை. காதல் கல்யாணம் ஒரு 75% விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவங்க ஒரு உயர் அந்தஸ்துல இருக்கிறாங்க, ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கிறாங்க, மாசமானா இந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணை ஃபேமிலியில அகாமடேட் பண்ணி வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு தான் இவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம். இந்த குருவை பலப்படுத்துறதுக்கு ஒரு மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வது, தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது, சூரியன் வழிபாடு செய்வது. என இவர்களுக்கு உச்ச சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்வதனால் மேலும் மேலும் அந்த ஒரு உயர் பதவிகளுக்கு போவது, தன் காலில் தானே நிற்பது, இதற்காக சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வது, இந்த அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஒரு உன்னத நிலைமைக்கு எடுத்துக்கொள்ளும். இந்த லோன் வாங்கும் பொழுது, கையெழுத்து போடும்போது, இந்த சிட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையாவது கொண்டு போய் சேர்த்து விடும்போது, கேரண்டாரெல்லாம் போகும்போது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 6ஆம் வீட்டுல எதிரிகளை குறிகாட்ட வீட்டுல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு. அந்த கேதுங்கிறது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம். அப்போ இவர்களுடைய எதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை, அதாவது இந்த மாந்திரீகம் இந்த மாதிரி தீய சக்திகளை கூட சில நேரங்களில் இவர்கள் மேல் பிரயோகம் படுத்துவார்கள். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர்கள் பௌர்ணமி திதிகள்ல பிரத்யங்கரா வாராகி இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களை தேவதைகளை வழிபாடு செய்வது, சத்ரு சம்ஹார பூஜை தேவைப்பட்டால் செய்து கொள்வது. இப்ப நான் சொன்னதெல்லாம் ரொம்பவும் ரேராகத்தான் வரும். இருந்தாலும் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன் ஜாதகத்துல ஒருவேளை அஷ்டமாதிபதி இல்ல சத்ருஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது புத்திசாலித்தனம். விருச்சிக ராசி சகோதரிகளே, இந்த பதிவை உங்களது தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் அதையும் தவிர உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.